அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா அப்பா நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஈஸ்வரி பாக்கியா நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்னடி உனக்கு உன் அப்பனை பார்க்காம இருக்க முடியாதா? நினச்ச நேரத்தில் பார்க்கணுங்கிற, வேணான்னா நின்றுக்கிறேங்கிற, என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே கோவப்பட்ட இனியா என்ன பண்ணாங்க, என்ன பாட்டி என்னை சும்மா காம்படிஷனில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி என் அப்பாவை பார்க்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பேசணும், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பேசக்கூடாதா? அப்படியெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட முகத்தில் அடிக்கிற விதமாக நம்ம இனியா பேசிடுறாங்க. இதனால ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இனியா இப்படி நம்மளை எதிர்த்து பேச மாட்டாலே, இன்னைக்கு இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துடல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. ஈஸ்வரி கிட்ட எதிர்த்து பேசுறதை பார்த்து நம்ம பாக்கியா இன்னுமே ரொம்ப ஆசை கோவப்படுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, இனியா ஒவ்வொரு தடவை பிரச்சனையில் மாட்டும் போதும் நாம் தான் இனியாவை சால்வ் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். அதை புரிஞ்சுக்காம அத்தையே இப்படி எதிர்த்து பேசுகிறால, ஏற்கனவே அவங்க மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இப்போ இவளுக்காக நாள் கணக்காக இங்கேருந்து காலேஜுக்கு போய் விட்டுட்டு வரது கூட்டிகிட்டு வரதமாக இருக்காங்க. பாட்டி என்ன இனியா நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இனியா கிட்ட பேசுகிறாங்க. இனியா அதை எதையுமே காதில் வாங்கிக்காம சடன்னு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இனியா ஒரு பக்கம், அம்மா இப்படி சொன்னால் என்ன, நமக்கு தான் அப்பா சப்போர்ட் பண்ணிட்டால, நம்ம கலந்துக்கலாம் அப்படின்ற முடிவில் உட்காந்துட்ருக்காங்க. பாக்கியா போனதுமே இனியா கிட்ட கோவப்படுறாங்க. என்ன இனியா நினச்சிக்கிட்டு இருக்க, பாட்டிக்கிட்ட எப்படி தான் பேசுவியா, உனக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சத்தம் போடுறாங்க. அம்மா நீங்கள் என்னென்ன சொல்லுமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம்படிஷனில் கலந்து நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் அந்த ஆடிஷன்லேயே கலந்துக்கிட்டு ஜெயிச்சது நான் மட்டும் தான். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள்? டேடி வந்து என்னை கலந்துக்க சொல்லிட்டாரு, நான் கண்டிப்பாக கலந்துக்கு தாம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்லிட்டு படுத்துடுறாங்க. பாக்கியா இதை நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. எப்படி இவ்வளோ நம்ம சரி பண்ணுறது, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம பாக்கியா வந்துடுறாங்க. சரி இவளை விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு யோசித்தாலும் அவங்க அப்பா பண்ணுறது எல்லாமே தப்பு, இதனால் இவளோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. என்ன யோசித்தாலும் கோபிக்கு சரியான பதிலடி பாக்கியா கொடுத்தாதான் கோபி திருந்தி சைலண்ட்டாக உட்காருவார். தேவையில்லாமல் இனியோட லைஃப்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இது புரிஞ்சுக்காத முட்டாள் இனியா தப்பு பண்ணுறவங்க கூட தான் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி, தான் அப்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் டோட்டலாக டைவர்ட் ஆயிடுறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.